டெல்லியில் உள்ள இல்லத்தில் பிரதமர் மோடியுடன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் சந்திப்பு. பதக்கங்கள் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த வீரர் வீராங்கனைகளுக்கு மோடி வாழ்த்து. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என நாளை தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்க கட்டாயமாக்க உள்ளதாக தகவல். மியூல் அக்கவுண்ட் வைத்து பண பரிவர்த்தனை உள்ளிட்ட பல்வேறு மோசடி சம்பவங்களில் ஈடுபட்ட 837 பேர் சைபர் கிரைம் போலீசாரால் கைது. மோசடி புகார்களில் 545 கோடி ரூபாய்க்கும் அதிக அளவில் பரிவர்த்தனை நடந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக 204 செல்போன்கள், 4 லேப்டாப் உள்ளிட்டவை பறிமுதல். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு கருத்து. திமுகவுடன் பாஜக மறைமுகமாக நட்பு பாராட்டி வருவதாக விமர்சனம் எழுந்தது குறித்த கேள்விக்கு பதில். அப்புறம் பிஜேபியோடைய ஒரு நட்புறவோட இருக்க மறைமுகமாக ஒரு நட்புறவு தொடருதுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அது எப்படி பார்த்துருக்கீங்க? யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸில் யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்கேருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்கள் ஆமோதிப்போம். திமுகவின் புதிய நண்பர்கள் யார், யாருடன் நட்பு வைக்கப் போகிறார்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமுவுக்கு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. கொஞ்சம் வெளியில உண்மைகள் வர ஆரம்பிக்குது. திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லிட்ட செய்தி என்பது அரசியல்ல நண்பனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்படின்னா நட்பு யாரோட வச்சு போறாங்க? நட்பு யாரை அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிற டைரக்ஷன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொள்கையை விட்டுவிட்டு குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைக்க நினைத்திருக்கலாம். அரசியலில் நண்பன் எதிரி என்பது நிரந்தரமில்லை என்ற கனிமொழி சோமு கருத்துக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி. நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் கொள்கையை பிடிப்பு டெம்பரரியாக இருக்கக்கூடாது, பர்மனண்ட்டாக இருக்கணும். இந்த ஆட்சி காலத்தில் அவங்க செய்த தவறுகள், ஊழல்கள்னால அவங்க வேற வழி இல்லாமல் அவங்களோட பிடியில் விழுற சூழல் தான் இருக்குது. அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க சில குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக தான் இது மாதிரி போகிறாங்க. அதுதான் நமக்கு வேதனையாக இருக்குது. காங்கிரஸ் வருத்தப்படுவது குறித்து திமுகவிற்கு கவலை வேண்டாம் என கனிமொழி கருத்துக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பதில். தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதற்காகவே தாங்கள் கவலைப்படுவதாகவும் பேட்டி. நாங்கள் வருத்தப்படுறோமோ வருத்தப்படாமல் இருக்கிறோமோ அதை பற்றி திராவிட முன்னேற்றங்களை கவலைப்பட வேண்டாம். நாங்கள் கவலைப்படுறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. அதற்காக முதலமைச்சர் ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் எல்லா பாராளுமன்றங்களையும் அழைத்து நேற்று நடத்தினார். அது ஒரு 20-21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தோம். 30-35 பாராளுமன்றத்துக்கு வரல. வராதவங்க ஏன் வரலன்னு அவங்க தான் விளக்க வேண்டும். புதுச்சேரி மாநில காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம். கோரிமேட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வண்ணக்கொடியை வழங்கினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை. திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் காவல்துறையினருக்கான விருது வழங்கும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காவல்துறை சார்பில் மரியாதை. பேண்ட் வாத்தியங்களை இசைத்து அசத்திய காவல்துறையினர். வீடுதோறும் மூவர்ணம் என்ற நோக்கில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் சென்னையில் பேரணி. மூவர்ண கொடிகளை ஏந்தி ஆயிரக்கணக்கான பாஜகவினர் பங்கேற்பு. திண்டுக்கல் ஆயக்குடியில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் நிலத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு என தகவல். 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 9 லட்சம் ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து வைத்ததாக பழனி நில மோசடி வழக்கில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மீது குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமியின் தன்னிச்சையான முடிவுகளால் அதிமுகவுக்கு தொடர் தோல்வியே ஏற்பட்டு வருவதாக எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூட்டறிக்கை. சசிகலா, டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க அமித்ஷா வலியுறுத்தியும் எடப்பாடி பழனிசாமி அலட்சியமாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டு.
நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான காலம் கைகூடி வந்தும் இபிஎஸ் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த சோர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் கருத்து. திமுகவை எதிர்ப்பதற்காகவே நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விளக்கம். உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரையின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 15 புதிய நீதிபதிகள் பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியாகும் என அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. இதுவரை 72,627 பேர் விண்ணப்பித்த நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 13ஆம் தேதி தொடங்கும் என்றும் பேட்டி. காவிரி டெல்டா கொள்முதல் நிலையங்களில் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. உழவர்கள் அரும்பாடுபட்டு அறுவடை செய்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் துலையாநத்தத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கை உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் நேரில் ஆய்வு. கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை அரவை நிலையங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தனது ஆதரவாளர்கள் விருப்பம் இருந்தால் தங்கள் கையில் நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்தி கொள்ளலாம் என நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் அறிவுறுத்தல். நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்தியவர்கள் தன்னை நேரடியாக சந்திக்கலாம் என்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சு. சென்னை டிஜிபி அலுவலகம் செல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலையில் திடீரென ஏற்பட்ட ராட்சத பள்ளம். ஒரு கார் உள்ளே விழும் அளவுக்கு ஏற்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. அதிமுகவில் ராஜாக்களாக இருந்தவர்கள் தாவேகாவில் இணைந்து கூஜாக்களாகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். ஆளுங்கட்சியில் கொள்ளையடித்து குபேரனாகி விடலாம் என கனவு கண்ட விஜயபாஸ்கரர்களை பார்க்கும்போது அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு சென்ற பழமொழி நினைவுக்கு வருவதாக சாடல். அறிவிப்பு நேற்றைய தினம் தாவேகா கட்சி வெளியிட்டிருக்கிறது. திரைப்படத்திலே ஒரு நகைச்சுவை காட்சி வரும். எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ராஜாவாக வலம் வந்த விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், MSM ஆனந்தன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தாவேகாவிலே பூஜாக்களாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இப்போது தன்மானத்தை இழந்து நிற்கிறார்களோ என்கிற ஒரு மன கஷ்டம் நமக்கு இயற்கையாவே ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனை. கஞ்சா மற்றும் உயர் ரக போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்ட கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. காரில் இருந்த இருவர் லேசான காயங்களுடன் தப்பிய நிலையில் விபத்து குறித்த CCTV வைரல். குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு திக்குமுக்காடும் வாகன ஓட்டிகள். கூடுதல் போலீசார் பணி அமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம்.
பள்ளி மாணவிகள் இளைஞர்கள் அருவியில் ஆனந்த குளியலிட்டு உற்சாகம். வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். பிரேயன் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசித்தும் இயற்கை சூழலில் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையினால் பிர்லா நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ ஆற்றில் இறங்கி செல்ஃபி எடுக்கவோ கூடாது என தடை. சென்னை எழும்பூர், ஆயிரம் விளக்கு, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி, மீனம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் மழை. வான மேகமூட்டத்தின் காரணமாக விமானங்கள் வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு. கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. போதிய பருவமழை இல்லாமல் வறண்ட காலநிலை நிலவி வந்த நிலையில் திடீர் மழை. தமிழ்நாட்டில் 1 வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் தகவல். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிப்பு. அணைக்கான நீர்வரத்து 12,820 கன அடியாக இருந்த நிலையில் இன்று 14,599 கன அடியாக உயர்வு. மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் கார் மீது மர்ம நபர்கள் கல்வீச்சு. கார் கண்ணாடி மட்டும் உடைந்திருந்ததால் மண்டை பிளந்து என் உயிரே போயிருக்கும் என அதிர்ச்சி பேட்டி. மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டத்தின் பராமதி விமான நிலைய ஓடுபாதையில் பயிற்சி விமானம் நொறுங்கி விழுந்து விபத்து. ஓடுதளத்தை விட்டு விலகி சறுக்கிய நிலையில் விபத்தில் யாருக்கும் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என தகவல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சேர்ப்பு தேர்வுகளில் முறைகேடு நடப்பதாக ராஞ்சியில் ஜேபிஎஸ்சி மாணவர்கள் தொடர் போராட்டம். மாணவர்கள் போராட்டத்திற்கு நடிகர் பியூஷ் மிஸ்ரா பங்கேற்று ஆதரவு. மகாராஷ்டிர மாநிலத்தில் விளையாட்டு வீரர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பிரம்மாண்ட ரத்த தான முகாமில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. நம் நாட்டின் ராணுவ வீரர்களுக்காக குரு தானமாக வழங்கியிருப்பது பெருமைப்பட வைத்துள்ளதாக பேச்சு. தமிழக கர்நாடக எல்லையின் நித்தலபுரா பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள். தென்னை மரத்தை தூரோடு பிடுங்கிய யானை ஒன்று அதனை முதுகில் வைத்தபடி செல்லும் காட்சி வைரல். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் பகுதியில் பெற்றோரை காவடியில் சுமந்து சென்று வழிபட்ட மகன்கள். ஹரித்வாரில் இருந்து கங்கை நீரை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு. ஜம்மு காஷ்மீரின் புதா அமர்நாத் யாத்திரை நடைபெறவுள்ள நிலையில் மிந்தார் பகுதியில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். ஆகஸ்ட் 16 முதல் 27ஆம் தேதி வரை யாத்திரை நடைபெறுவதை முன்னிட்டு அசம்பாவித சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மருமகன் மைக்கேல் பவுலோஸ் கேரளத்திற்கு வருகை. ஆழப்புழாவில் படகு போட்டியை காண வந்த நிலையில் அவருக்கு அம்மாநில முதல்வர் சதீஷன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து.